விஜய் அவர்கள் சொல்றது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாருங்க? இன்றைய தேர்தலுக்கு அது இலக்கா இருக்கலாம். அந்த இடத்தை அடைவதற்கு முதல்ல இந்த தேர்தலை தன்னை நிரூபிச்சு காட்டணும். ஒரு 20% வாங்கி காமிச்சு அதிமுகவை 20%க்கும் கீழே 19க்கு கொண்டுட்டு வந்துட்டா கூட அவர் சொன்ன வார்த்தை நிஜமாயிடுச்சு. இதைத்தாயா விஜய் சொன்னார் நம்ம அன்னைக்கு சொல்லலாமே தவிர இன்னைக்கு அவரை கிண்டல் பண்ணவும் வேண்டாம், அவர் சொல்றது நிஜம்தான்னு என்டார்ஸ் பண்ணவும் வேண்டாம், வாழ்த்து சொல்லலாம். இல்ல, பல இடங்கள்ல அமமுக தனியா போட்டியிட்டதுனால அதிமுக 3வது இடம். 29 தொகுதிகள்ல 21 தேர்தலில் தோல்வி அடைவதற்கு அரித்மேட்டிக் படி மட்டும் 29 தொகுதிகள் அமமுக காரணம். இம்பாக்ட் நிறைய, அதெல்லாம் கணக்கிட முடியாது. இல்ல, அது மாதிரி தாவேகாவுக்கும் ஒரு சாதகம் இருக்காதா? இல்ல, சாதகம்னா அவங்க ஓட்ட பிரிப்பாங்க. இல்ல இவங்க எல்லாம் தனியா இப்ப வந்து டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா அவர்கள், செங்கோட்டையன் இவங்க எல்லாம் தனியா நின்னா இன்னும் அதிமுக பலவீனம் அடையும்ல. இதைத்தானே சார் நாங்க தொடர்ந்து பேசுறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு 2 கட்சியும் நல்லா இருக்கணும், இந்த முடிவை எடுத்தா அதிமுக பலவீனம் இல்ல. அப்போ விஜய் சொல்ற கூற்று வந்து உண்மையாகும்ல, தாவேகாவுக்கும் டிஎம்கேவுக்கும். அந்த தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் நம்ம அதை என்டார்ஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். இப்ப விஜயனுடைய நோக்கத்தை பாராட்டலாம். இப்படி ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு தான் ஒருத்தர் களமாடணும், தன்னை முன்னாடி கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினா போட்டி நானா நீயா பாத்துருவோம். பார்க்க வந்திருக்கிறவங்க மட்டும் இல்ல, தேர்தலுக்கு தயாராக போகிற மக்களோட கொண்டு ஓட்டு வாங்க போற அந்த 5 லட்சம் பேர் முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த வார்த்தை தான் சொல்லுவார். நமக்கும் எதிரிக்கு அவனுக்கும் தான் போட்டி, வேற யாரும் நடுவில் இல்லைங்கிறது அவனை உற்சாகப்படுத்தும். ஆனா இது நிஜம்தாங்கிறத தேர்தல் முடிவு சொன்னாதான் நம்ம சீரியஸா எடுத்து